நெகட்டிவான காரியத்தில் ஃபோக்கஸ் பண்ணாத. இந்த காரியம் ஒர்க் அவுட் ஆனால் என்ன ஆகும்னு சொல்லிட்டு பாசிட்டிவான காரியத்தை யோசி. இந்த காரியத்தை செஞ்சு இது ஃபெயிலியரில் முடிஞ்சதுன்னா நான் என்ன பண்ணுறதுன்ட்டு யோசிக்காத. இந்த காரியத்தை நான் செஞ்சு இது ஒரு வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக மாறிடுச்சுன்னா என்னுடைய வாழ்க்கை எப்படி மாறும்ட்டு யோசி. இந்த எக்ஸாமில் நான் ஃபெயில் ஆகிட்டேன்னா, என்னால் படிக்க முடியாமல் போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுறது, மற்றவங்க என்ன சொல்லுவாங்கன்ட்டு யோசிக்காத. இந்த எக்ஸாமை நான் பாஸ் பண்ணால் என்ன ஆகும், இந்த எக்ஸாமை நான் கிளியர் பண்ணால் என்ன ஆகும், எனக்கு இந்த ஜாப் கிடைச்சா என்ன ஆகும், எனக்கு இந்த பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக மாறினா என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவாக செயல்படு. எனக்கு புரியுது, இந்த உலகத்தில் நெகட்டிவான காரியங்கள் இருக்க தான் செய்யுது. நிறைய நெகட்டிவான நியூஸ் நம்மளை பாசிட்டிவாக சிந்திக்க விடாமல் நம்மளை தடுக்க தான் செய்யுது. ஆனாலும் நீ இதை எல்லாத்தையும் தாண்டி வந்து தான் ஆகணும். ஏன்னா உன் மனசில் ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது, உன் மனசில் ஒரு ஐடியா இருக்குது, உன் மனசில் ஒரு கனவு இருக்குது. அந்த கனவு ஏன் ஒர்க் அவுட் ஆகாதுன்ட்டு நினைக்கிறேன், அந்த கனவை ஏன் உன்னால் அடைய முடியுமோ அடைய முடியாமல் போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்படுற. பாசிட்டிவாயிரு, பாசிட்டிவ் உள்ளவனாயிரு. உன்னை நல்ல காரியங்கள் தேடி வரதான் போகுது.